சுதாகர் தன்னுடைய பையன் நிதிஷ் கிட்ட இனியாவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்காமல் விட மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாக்கியா கிட்டேயும் ஈஸ்வரி கிட்டேயும் வீட்டில் போயிட்டு கோபி பேசிகிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பிடிவாதமாக இருக்காத. நம்ம பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், அதை மறந்துடாத. ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியம். அதுக்காகத்தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை அவருடைய பேருக்கு எழுதி கேட்கவே இல்லை, இனியா பேருக்கு தான் எழுதி கேட்குறாரு. பேர் மட்டும்தான் இனியா பேரில் இருக்குமே தவிர அந்த ரெஸ்டாரண்ட் எப்போவுமே உனக்கு ஒரு இதுதான். உன்னுடைய உழைப்பு தான் அது. உன்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அங்கே தான் வேலை செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருமே உனக்கு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே போல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே ரிசப்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பாக்கியா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இனியா வாழ்க்கைக்காக நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்கலாமா? அப்படியே எழுதி கொடுத்தாலும் பின்னாடி கல்யாணத்துக்கு பிறகு இனியாவுக்கு திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுனாக்கா எப்படி சமாளிக்க முடியும்? இப்படிலாம் பலவாறு யோசிக்கிறாங்க. பாக்கியா எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.